சூர்யா, நம்ம பைரவிக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது இல்லையா? எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஜோ, நானுமே யோசித்தேன். ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம இந்த வருஷம் சிம்பிளாக பண்ணிட்டா என்ன? இன்னும் நம்ம இப்போ கிராமத்துக்கு போகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பர்த்டே முடிஞ்ச கையோடு நம்ம கிளம்புறதா இருக்கும். நீ அதுக்கான ஏற்பாடுகளை இப்பயே செய்ய ஆரம்பிச்சிரு. சரியா? ரொம்ப நாள் கிடையாது. கண்டிப்பாக சூர்யா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் பேக் பண்ண வேண்டியிருக்கு. பைரவிமா பர்த்டேவை இங்கே பக்கத்தில் ஒரு ஹால் பார்த்து வச்சிருக்கேன், பர்த்டே ஹால். அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வர சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா? ஓகே சூர்யா, ஆனால் எதுனாலும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இந்த வருஷம் பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணுமா? ஏன்னா போன வருஷம் நம்ம பொங்கலுக்கு அங்கே இருந்தது நாட்கள் வந்து ரொம்ப கம்மி. கிளம்பிட்டோம் பொங்கல் டைம்லேயே. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு முழுசாக அங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா புது துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அம்மாவுக்கெல்லாம். ஆமாங்க சூர்யா, இன்னும் வரப்போகிற அடுத்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் தான். பைரவி மியூசிக் கிளாஸ் முடிச்சு வந்துருவா. நான் அவளுக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன். மக்களே, நம்ம பைரவியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கட்டாயம் வந்துருங்க. அப்புறம் கூப்பிடல அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சரியா?